மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர் அருகே சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 110 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். போதை தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி. புதுச்சேரியில் தமிழக முதல்வர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். முருங்கம்பாக்கத்தில் 1.97 கோடி ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் அன்னை தெரசா நகரில் 1.97 லட்சம் ரூபாய் மதிப்பில் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை பணிகளை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் முன்னிலை வகிக்க முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளைநிலை பொறியாளர் முருகன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி தர நிர்ணய ஆணையம் அமைத்திட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல். புதுச்சேரி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் இது தொடர்பாக பிறப்பித்துள்ள உத்தரவில், புதுச்சேரி மாநில பள்ளி தர நிர்ணய ஆணையம் அமைத்திட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆணைய தலைவராக பள்ளி கல்வித்துறை இயக்குநர், உறுப்பினர்களாக இணை இயக்குநர், சமரக்ஷா திட்ட இயக்குநர், முதன்மை கல்வி அதிகாரிகள், துணை இயக்குநர்கள் உட்பட அதிகாரிகள் இடம்பெறுவர் என்றும், பள்ளி தர நிர்ணய ஆணையம் சுதந்திரமான தொழில்முறை பணியாளர்களை கொண்ட ஒழுங்குமுறை அமைப்பாக இருக்க வேண்டும் என்றும், இந்த குழு பள்ளிகளை பரிசோதித்து அங்கீகாரம் அளிக்கும் எனவும், மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்தை தரநிலைகள் ஆணைய மாநில மையமாக அறிவிக்கவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தியது. உழவர்கரை நகராட்சி முன்பு நடந்த இந்த மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்க தலைவர் பிரபுராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும், மேலும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கி மின்சாரம், குடிநீர், கழிப்பிட வசதிகளை மேம்படுத்திட வேண்டும், மேலும் வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் மூலமாக ஆணையர் அருண் ஐயாவை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்தனர். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் கணபதி ஹோமம் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் உற்சவ விழா துவங்கியது. இதனை அடுத்து 3 தினங்களாக காலை முதல் அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடத்தப்பட்டு திருவிழாவின் முக்கிய நாளான 22ஆம் தேதி காலை 8 மணி முதல் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு 8:30 மணி அளவில் திருமண கோலத்தில் காத்திருந்த அருள்மிகு சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமண காப்பு கட்டுதல் மற்றும் அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் இதற்கான ஏற்பாட்டினை திருக்கல்யாண உபயதாரர்கள் விமலா குடும்பத்தினர் மற்றும் சுந்தரராஜன் குடும்பத்தினர், ஆலய அறங்காவல் குழு தலைவர் வீரங்கன், துணைத் தலைவர் ரமேஷ், செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் மாணிக்கம், இளங்கோ மற்றும் புதுநகர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மேலும் திருமண விழாவில் பங்கேற்ற 100கணக்கான பக்தர்களுக்கு அருண்சுவை உணவு பரிமாறப்பட்டது. பாகூர் அருகே சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 110 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். போதை தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி. புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த
மணமேடு பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து போதை தடுப்பு பிரிவு மற்றும் கரையாம்புத்தூர் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணமேடு சாராயக்கடை அருகே உள்ள பெட்டிக் கடைகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டபோது மணமேட்டை சேர்ந்த செழியன், ரவிக்குமார் உள்ளிட்டோர் பெட்டிக் கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் வைத்திருந்ததும் அவர்கள் வீடுகளில் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் இவர்களுக்கு கரையாம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சப்ளை செய்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களான 110 கிலோ ஹான்ஸ், கூலிப், விமல் பாக்கு மற்றும் அதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் என்றும் மேலும் ரொக்கப்பணம் 11,000, 4 செல்போன்கள், 2 மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஷாட நவராத்திரி நிறைவு விழா திருக்காஞ்சி கங்கை வரகநதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வராகி மூலமந்திர யாகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி அருகே உள்ள புகழ்பெற்ற திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வரகநதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அன்னை மங்கள வராகியின் ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 10 நாட்களாக சிறப்பாக நடந்து வந்தது. இதன் நிறைவு நாளான ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்ரீ வராகி நவராத்திரியை முன்னிட்டு மூலமந்திர யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு துவங்கிய யாகத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 9 சுமங்கலிகளுக்கு சுவாசினி பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் மகா பூர்ணாகதி, கலசாபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. மாலை வேளையில் அன்னை வராகி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து உற்சவர் வராகி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் உபயதாரர்களாக சாந்தகுமாரி கேட்டரிங் சர்வீஸ், உருவியாறு, பழனிவேல், செவ்வந்தி, சாந்தகுமாரி, அகிலன் மற்றும் பழனிராஜன் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளர்களாக ASR ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னை வராகியின் அருளை பெற்றனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்காஞ்சி ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் செய்திருந்தனர். கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் புதன்கிழமை காலை கல்லூரி வளாகத்தில் துவங்கியது. இந்த நிகழ்வில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் அதன் தலைவர் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்கினார். அறக்கட்டளையின் இயக்குநர் குமாரவேல், தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். ஒருங்கிணைப்பாளரும் ஏற்பாட்டு செயலாளருமான கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் நிகழ்ச்சியை வழிநடத்தி சென்றார். இணை ஒருங்கிணைப்பாளராக யமுனாவதி, டாக்டர் பாஸ்டின் பிரிட்டோ, ராஜ்குமார் மரேஷ் ஆகியோரும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக பிரதாப் ராமச்சந்திரன் செயல்பட்டனர். இந்த சர்வதேச கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்களும் கலந்து கொண்டு தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது ஆய்வுப் பணிகளை விளக்கி கல்வி ஆராய்ச்சியில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். இந்த கருத்தரங்கில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மற்றும் டிஜிட்டல் மாற்றம், இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உட்பட சமகால தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு துறைசார் நிபுணர்கள் விரிவான கருத்துக்களை பகிர்ந்தனர். கல்வி ஆராய்ச்சி மற்றும் அறிவு பரிமாற்றத்தை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கிரைஸ்ட் கல்வி அறக்கட்டளையின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ள இந்த சர்வதேச கருத்தரங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமையில் பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பிற மாநிலங்களில் யோகா, இயற்கை மருத்துவ பட்ட படிப்புக்கு விண்ணப்பிக்க புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழ்கல்வியாண்டில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு பிற மாநிலங்களில் வழங்கப்படும் இளநிலை PSMS மற்றும் PUMS, PHMS மருத்துவ பட்ட படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் PSMS-இல் 2 இடங்களும், மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் PHMS 1 இடமும், பெங்களூரு அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் PHMS 1 இடமும், சென்னை அரசு யுனானி கல்லூரியில் PUMS 1 இடம் என 5 இடங்கள் உள்ளதாகவும், இணையவழி விண்ணப்ப படிவம் மற்றும் விவரக்குறிப்பை இணையதளத்தில் இருந்து பெறலாம் எனவும், இணையவழி விண்ணப்பங்களை வருகின்ற 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும், மேலும் தகவலுக்கு சென்டாக் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு இணையதளம் மூலம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். PRTC ஊழியர்கள் சங்கம், PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. PRTC தலைமை அலுவலகம் எதிரே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஞானவேல் தலைமை தாங்கினார். தேவநாதன், வடிவேல், தமிழ்ச்செல்வன், கலைவாணன், விஜயராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, அருணகிரி, பத்மநாபன், கலையபெருமாள், வேலையின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும், ஊழியர்களுக்கு அனைத்து நாட்களும் பணி வழங்கிட வேண்டும், பேருந்துகளை PRTC ஊழியர்களை கொண்டு இயக்கிட வேண்டும் மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்திட வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் தமிழக முதல்வர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்புடன் திரையிடப்பட்டது. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு இடையே இன்று தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில், வெளிநாடுகளிலும் திரையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 13 திரையரங்குகளில் வெளியான இந்த படத்தை காண அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள் மற்றும் ரசிகைகள் திரையரங்குகளில் குவிந்தனர். திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் விஜயின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் பல்வேறு திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதியது. சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர் அருகே சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 110 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். போதை தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி. புதுச்சேரியில் தமிழக முதல்வர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.